Hi all, welcome to Market Profile Learning and today's topic பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா it is a very important topic in general market itself. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி அண்ட் an important activity to identify in market. Why? Because ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 days இல்லை ஒரு ஒரு 1 week ஆஃப் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற இடம், அதாவது இட்ஸ் நாட் கோயிங் டு பி a லாங் டேர்ம் ட்ரெண்ட், பட் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிற இடம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? தட்ஸ் வேர் வி ஆர் கெட்டிங் அன் ஆப்போசிட் ஆக்டிவிட்டி இன் மார்க்கெட். இந்த ட்ரெண்டு வந்து ஒரு கரண்ட் பீயிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு 2-3 days வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் மார்க்கெட் டென் டு ஃபால். ஸோ பேசிக்காக இது என்ன சொல்லுவோம்னா ஒரு 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 புல் பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு இட்ஸ் a ஜென்ரல் கான்செப்ட். பட் அந்த புல் பேக் கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி ஆர் த ஆப்போசிட் ஆக்டிவிட்டி என்ட்ரிங் இன் டு த மார்க்கெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் போது தான் தட் லெவல் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ புல் பேக் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ தட்ஸ் ஹவு திஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸில் வந்து ஆப்போசிட் ஆக்டிவிட்டி என்டர்ட் இன் மார்க்கெட் இது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான ஆப்போசிட் ஆக்டிவிட்டி என்டர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மார்க்கெட்டோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பிஹேவியர் இன் மார்க்கெட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்கில் நம்ம இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக படிப்போம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி கண்டிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான டேஸில் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஒரு ஆப்போசிட் ஆக்டிவிட்டியோட என்ட்ரியை டிசைட் பண்ணுறது. இட்ஸ் கோயிங் டு பி ஹிடன் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ வித் தட் நோட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட இன்னியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மகாசிவராத்திரின்றதுனால இன்னைக்கு வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ ஃபார் மார்ச் பேட்ச், ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ஃப்ரம் த ஒரிஜினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 6500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஒன்லி ஃபார் டுடே, ஆஃபர் ஒன்லி ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ மார்ச் பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ட்ரைனிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் வித் கிளியர் கான்செப்ட்ஸ். இது வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம படிக்க போகிறதில்ல. மார்க்கெட் ப்ரொஃபைல் நல்லா படித்து அதை வந்து அது எப்படி மார்க்கெட்டை எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டோட சைக்கிள் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ப்ரொஃபைலை வந்து மூலியமாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னியோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸுங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ஃபீட்பேக்ஸ் which we receive from our trainees. So getting into the today's structure. ஸோ இன்னியோட ஆப்போசிட் ஆக்டிவிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்டாக் வந்து சாம்பல் ஃபர்டிலைசரை பொறுத்தவரையும் இந்த ஸ்டாக்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஆன் 1st of October மார்க்கெட்டில் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ விச் இஸ் அ கிளியர் நல்ல ஒரு மொமெண்டம் டே இல்லையா? ஸோ 5:30லேருந்து மார்க்கெட் ஹஸ் கான் டில் 550 லெவல்ஸ். ஸோ நல்ல ஒரு ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் த இனிஷியல் பேலன்ஸ் பீரியட். ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பீரியட்லேயே மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஓப்பனிங் பீரியட் இட் செல்ஃப் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ விச் இஸ் அ கிளியர் நல்ல ஒரு பையிங் எக்ஸஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் பையிங் எக்ஸஸ் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தை டினோட் பண்ணுற ஒரு டே இன்ட்ராடேயில். ஸோ நல்ல ஒரு இன்ட்ராடேயில் ஒரு பையிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைலை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா? பட் திஸ் பி ஷேப் ப்ரொஃபைல் ப்ளேஸ் பண்ணி அந்த இனிஷியல் பேலன்ஸ் வித்தின் 1 hour ஆஃப் அ டே அதுலேயே வந்து மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டாங்க. அண்ட் ரிமைனிங் பீரியட் இட்ஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ தட்ஸ் வை மார்க்கெட் இஸ் ஃபார்மிங் அ பி ஷேப் ஆக்டிவிட்டி. பட் இது என்ன நம்மளுக்கு வந்து டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த பி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் இமீடியட் டே மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஒரு டாப் வந்து ரீச் பண்ணாங்களோ த நெக்ஸ்ட் இமீடியட் டே தட் இட் செல்ஃப் இஸ் அ ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆயிருக்கு. வை? பிகாஸ் அந்த பி ஷேப்போட ஆக்டிவிட்டி வாஸ் ஃபெயிலியர் ஆன் த கண்டினியூஸ் டேஸ் பட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆன் இன்ட்ராடே. ஸோ இட் டிஃபர்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொஃபைல் லேர்னிங்கில் படிப்போம். ஒரு இன்ட்ராடேயில் எந்த மாதிரியான சக்ஸஸ்லாம் ரீச் ஆகுது, அது எப்படி கேரி ஃபார்வர்டு ஆக மாட்டேங்குது, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் ஒரு பிரேக் அவுட் வந்து இன்ட்ராடேயில் மட்டும் நடக்கிற பிரேக் அவுட்டா இல்லை கேரி ஃபார்வர்ட் பிரேக் அவுட்டா அப்படின்றது. ஸோ அன்லெஸ் அந்த பிரேக் அவுட் ஒரு கேரி ஃபார்வர்ட் பிரேக் அவுட்டாக இல்லாத வரையும்
இன்ட்ராடேல நடக்கிறது மட்டும்தான் நிஜம். ஸோ வாட் எவர் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இஸ் கோயிங் டு பி ரிவர்சல். தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் எக்ஸாக்ட்லி சாம்பிள் ஃபர்டிலைசரை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கிளியராக ஆப்போசிட் ஆக்டிவிட்டி என்டர்ட் இன் டு அ மார்க்கெட். ஸோ ஓப்பன்லேருந்து மார்க்கெட் கிளியராக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மார்ட் மணி செல்லிங். ஸோ ஸ்மார்ட் மணி செல்லிங் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ ரைட் ஃப்ரம் திஸ் லெவல் 550 அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா 1st of October 550 டாப் ரீச்ட் பை this stock, and the second day பார்த்தீங்கன்னா அதே 550 level was started to fall. ஸோ கிளியராக ஒன் டைம் ஃப்ரேமிங் டவுனில் வராங்க. ஸோ விச் இஸ் அ கிளியர் ஸ்மார்ட் மணி செல்லிங். So this day is a smart money buying day, and the next following day way smart money selling, which is a clear indication because these days are confirming the exhaustions. ஸோ எக்ஸாஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த டேவோட ஆக்டிவிட்டிலே நம்ம வந்து ப்ரியார் டைம்ஸை ஜட்ஜ் பண்ண முடியும். வாட் எவர் திங் இஸ் ஹேப்பனிங் இன் மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ராடே ஆர் ஃபார் கேரி ஃபார்வர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேவும் மார்க்கெட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேவும் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ அல்டிமேட்டாக 3 days மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு அண்ட் இட் ஹாஸ் ரீச் டு லெவல் பார்த்தீங்கன்னா 475 வரையும் ரீச் ஆயிருக்கு. 550 to 475 ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன். அந்த 3 days ஆஃப் கண்டினியூஸ் மார்க்கெட்டோட ஒரு ஃபாலை வந்து, ஏன்னா ஆப்போசிட் ஆக்டிவிட்டி என்ட்ரு ஆனதுனால தான் இந்த பி ஷேப் வாஸ் அ பிக் ஃபெயிலியர் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டே. நான் சொல்கிறேன், நான் வந்து அன்னியோட டேல இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல், பட் த ஃபாலோயிங் டேஸ் இட் வாஸ் நாட் தட் மச் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேஸில் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு ஒரு ரீசனாக நம்மளுக்கு ப்ரியார் டேஸில் அவங்க கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஆர் கொடுக்கக்கூடிய நிறைய ஹிடன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான ஹிடன் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் இந்த டேல அவங்க வந்து கொடுத்துருந்தாலும் we can expect the opposite activity prior to the opposite ஆக்டிவிட்டியோட ஒரு என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு இந்த ப்ரொஃபைலில், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஆப்போசிட் ஆக்டிவிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு கிளியர் இண்டிகேஷனாக ப்ரொஃபைல் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி ஃபார் த நெக்ஸ்ட் 3 days மார்க்கெட் எவ்வளோ சிவியர் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு ரேஞ்சாக ஃபார்ம் ஆகி கூட ஃபால் ஆகலை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கிளியராக ஒன் டைம் ஃப்ரேம் வராங்க, அடுத்த நாளும் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கிளியராக ஒன் டைம் ஃப்ரேம் வராங்க. ஸோ த ஸ்பீட் வாஸ் ஹை. ஏன் அப்படின்னா இட் வாஸ் அ கிளியர் ஆப்போசிட் ஆக்டிவிட்டி. ஒரு ஆப்போசிட் ஆக்டிவிட்டி ஸ்லோவாக நின்று வர்றதுக்கும் ஒரு ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கும் வித் ஓடிஎஃப் ஃப்ரேமில் வர்றதுக்கும் ஒரு சிங்கிள் பிரின்ஸ் செல்லிங் சிங்கிள் பிரின்ஸ் வச்சு வர்றதுக்கும் ஒரு செல்லிங் எக்ஸஸ் வச்சு வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லணும்னா ஸ்பீட் மூமெண்ட் வந்து கொடுக்குற ஒரு 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 ஆக்டிவிட்டி. பட் தட் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல ஸ்மார்ட் மணி ஒரு செல்லிங் நடக்குதுன்னா இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்டல் மூவ். அது வந்து ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் ப்ரியார் டேஸ்லேயே அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க வித் கண்டிஷன் ஆஃப் எக்ஸாஷன்ஸ். ஸோ எக்ஸாஷன் கிளியராக ஆனதுனோடனே தட் வாஸ் கண்டினியூட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 ஃபாலோயிங் டேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டேட்டாவோட நம்ம அனலைஸ் பண்ணும்போது ப்ரொஃபைலோட லேர்னிங் வந்து இட் வாஸ் வெரி கிளியருங்க டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ வித் தட் நோட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி காண்டாக்ட் தி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஃபார் ஒன்லி டுடே. அண்ட் வி ஆல்சோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம டெலிகிராமில் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி டூ அண்ட் ஃப்ரோ வில் பி ஹேவிங் அ கண்டினியூஸ் லேர்னிங்ஸ். நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி வந்து வி ஹாவ் ஸோ மெனி பேட்சஸ். ஸோ வித் தட் நோட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி காண்டாக்ட் தி வாட்ஸ்அப் number. Thanks all for watching.